ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, 3ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால், அதே போல் 3ஆம் இடத்தில் ராகு இருந்து 9ஆம் இடத்தில் கேது இருந்தால், இதுக்கு பேர் வாசுகி கால சர்ப்பதோஷம்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்கள் எழுதிட்டுருக்காங்க. அதே போல் 3ஆம் இடத்தில் கேது இருந்து 9ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சங்கக கால சர்ப்பதோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு, கால சர்ப்பதோஷத்துக்கும் சர்ப்பதோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா ராகு சில இடங்களில் நல்ல பலனை கொடுக்கும், கேது சில இடங்களில் நல்ல பலனை கொடுக்கும். அதாவது ராகு அல்லது கேதுல ஏதாவது ஒன்று நல்ல பலனை கொடுக்கும்போது இன்னொன்று ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது இதை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் 9ஆம் இடத்துல கேது இருக்கும். 3ஆம் இடத்துல பாவக்கிரகங்களோ சர்ப்ப கிரகங்களோ இருக்கிறது ரொம்ப சிறந்தது, ஒரு நல்ல பலனை கொடுக்கும், ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு தைரியத்தை கொடுக்குங்கிறனால 3ஆம் இடத்துல இருக்கலாம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னா இந்த உலகத்தில் உள்ள குறைந்தபட்சம், அதாவது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறுவதற்கு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தாமல் இருக்கணும்னா 9ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கணும் அல்லது சுப கிரகம் இருக்கணும், சுப கிரகங்களால் பார்வை செய்யப்படணும். இது அவசியம் தேவை இல்லையா? இது இல்லாத காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி நெருக்கடிகள் வர்றதுனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அதை வச்சு சில தோஷங்களும் அதற்கான பெயர்களும் சொல்லிவிட்டு இந்தந்த பாவங்கள் பண்ணியிருந்தால் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒரு வதந்தியை பரப்பி அல்லது பொய்யை பரப்பி அது மூலமாக சிலர் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அல்லது ஒரு தவறான தகவல்களை சொல்லி பில்லி சூனியத்தை ஏவி விட்ருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி மாய மந்திரத்துலேருந்து விடுபடணும்னா இந்த பரிகாரத்தை சொல்லி இதை நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை பறித்து பேய் பிசாசு பயத்தெல்லாம் ஏற்படுத்தி பணத்தை பறிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 3ஆம் இடத்துல ராகும் 9ஆம் இடத்துல கேது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா இது போல் யார் அதிகமாக பறிக்கிறாங்கன்னா ஜோசியர்கள் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, பேய் இருக்குது, பில்லி சூனியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தோஷங்கள் 3ஆம் இடத்துல நிறைய பேருக்கு, ஜோசியர்களுக்கு தான் இது அதிகமாக பாதிக்குமே தவிர பொதுமக்களுக்கு பாதிக்காதுங்கிறத நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால், 3ஆம் இடம்ங்கிறது வலிமையை குறிக்கக்கூடியது, தைரியத்தை குறிக்கக்கூடியது, வீரியத்தை குறிக்கக்கூடியது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை குறிக்கக்கூடியது. எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் செய்கிறீங்கல்ல வேலை, உங்களோட தந்தையோட தொழிலை செய்யாமல் உங்களோட சுய முயற்சியால், உங்களோட படிப்பினாலையும் உங்கள் திறமையாலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில், வேலை செய்யக்கூடிய சுய தொழில் எல்லாமே 3ஆம் இடத்தோட பங்களிப்போடு தான் நடக்குங்கிறதுனால இந்த இடத்தில் ஒரு பாவக்கிரகம் அமர்ந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக 3ஆம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் சக்ஸஸ் ஆகிடுவார்கள். எதுவாக இருந்தாலும் தைரியமாக உழைச்சி தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியை பிடித்து விடுவார்கள். இப்படி தான் இந்த 3ஆம் இடத்துக்கு குறிக்கப்பட்டிருக்கு. அது ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி. ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொய்யான விஷயங்கள்னால் கூட, போலியான விஷயங்கள்னால் கூட தைரியமாக முடிவு எடுத்துருவாங்க. கேது இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா யோசித்து முடிவெடுப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 3ஆம் இடத்துல கேது இருந்தால் அவர்களுக்கு ஆண்மை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது எல்லாருக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. 3ஆம் இடம் நல்லா இருக்கிற பட்சத்தில் வெறும் கேது மட்டும் இருந்தால், இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா மிதுன லக்கணமாக இருக்கும், 3ஆம் இடத்துல கேது இருக்கும், கூடவே பார்த்திங்கன்னா புதனும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ புதன் இன்னொரு கிரகத்தோட கேது சேரும்போது அந்த இடம் என்ன ஆகும்னா அதோட தன்மை பாதிக்கப்படும். அப்போ ஜோசியர்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேது புதன் சேர்ந்துருந்தால் அவங்க ஜோசியத்தை பார்த்தா பலிக்காது, நல்ல விஷயங்களும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 3ஆம் இடத்துல கேதுன்னா தனிச்சிருக்கிற கேதுக்கு தான் இந்த பலம். அப்படி இருக்கும்போது தேவதை வசியம் உண்டு அப்படிங்கிறாங்க. தேவதை வசியம்னா என்ன? நாம் யோசிக்கிற விஷயங்களில் யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறதோ, ஏதோ சில சிந்தனைகளில் அதுக்கான தீர்வு உதிக்கிறதோ தான் தேவதை வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் நல்ல பலன் தான், கேது இருந்தாலும் நல்ல பலன் தான். அதே சமயத்தில் இது ரிஷபமாக இருக்கிற பட்சத்தில், இப்போ மீன லக்கணமாக இருந்ததுன்னா 3ஆம் இடம் பார்த்திங்கன்னா ரிஷபம் ஆகிடும். அந்த ரிஷபத்தில் ராகு இருந்தாலும் நீச்சம்தான், கேது இருந்தாலும் நீச்சம் தானே. அப்போ இந்த பலன் முழுமையாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதே போல் 3ஆம் இடத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்படணும்னா அந்த பாதிப்பு முழுமையாக கிடைக்கணும்னாலும் அந்த பாதிப்பு முழுமையாக கிடைக்காது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கும் கேதுக்கும் சுபக்கிரகத்தோட பார்வை கிடைத்தால் ஓரளவு அந்த பாதிப்புகள்லேருந்து நல்ல விஷயங்கள் அதிகப்படுத்தப்படும், பாதிப்புகள் குறைக்கப்படும். இப்போ நாம் சொல்லும்போது வாசுகி கால சர்ப்பதோஷம்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கணும், 9ஆம் இடத்துல கேது இருக்கணும். ரைட். இப்போ வாசுகி கால சர்ப்பதோஷத்துக்கு 9ஆம் இடத்துக்கு கேது இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போமே. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம்னா
தந்தை வழி, தந்தையை குறிக்கக்கூடியதும் அதுதான். நம்மளுடைய தான தர்மங்களை குறிக்கக்கூடியது அதுதான். உயர்கல்வியை குறிக்கக்கூடியது, வெளிநாட்டு பயணங்களையும் குறிக்கக்கூடியது. இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல கேது போய் உட்காந்துருச்சுன்னா சாதாரணமாக உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்னு சொல்லுவாங்கள்ல, இது மூணுத்துக்கும் கடுமையாக போராட வேண்டிய மனநிலையை உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல பொதுவாக கேது இருக்கக்கூடாது, ராகுவும் இருக்கக்கூடாது தான். இப்போ நம்ம வாசிகை காலத்தை மட்டும் பார்த்துட்ருக்கனால 3ஆம் இடத்து ராகுவையும் அடுத்தது 9ஆம் இடத்து கேதுவையும் பார்க்குறோம். 9ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தாலே பொதுவாகவே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண உழைப்பு மேலே அதெல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்காது. ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ, ஒரு கடன் ஏற்பட்டாலோ, இல்லை ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டாலோ நமக்கு யாரோ ஒருத்தன் மந்திரம் பண்ணிட்டான் அப்படி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர இது சாதாரண விஷயங்கள் கூட அவங்களால மீண்டு வர முடியாது. இப்போ நம்ம சங்கக கால சர்ப்பதோஷத்தை பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, அப்படியே ராகுவையும் கேதுவையும் திசை திருப்பி போடுங்க. ராகுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இது உபஜயஸ்தானத்தோட முதலிடம்ங்கிறதுனால மேக்சிமம் அந்த இடத்துல சுபக்கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கும். சுபக்கிரகங்களை விட பாவக்கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது. ஆனாலும் நம்ம கணக்குப்படி அது தோஷம்தான். அப்படின்னா ஜோசியர்கள் எப்படி சம்பாதிக்கிறது? யோகம்னு சொன்னால் யாரும் பெரிய செய்ய மாட்டாங்களே. அப்போ அது தோஷம்தான். அதுக்கு ஒரு பரிகாரத்தை எடுக்கணும். அதுக்கப்புறம் வாங்க 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ராகு இருந்தால் என்ன சொல்கிறாங்க, 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலே மந்திரவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்ன மந்திரவாதின்னா, இவர்களுக்கு இந்த யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் உள்ள விஷயங்களை விட இதை தாண்டி அமானுஷ்யமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல. இன்னும் கூட சொல்லுவாங்க, ஆவிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும்பாங்க. நமக்கு இந்த டீ, காஃபி, இட்லியில் வர்ற ஆவி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த பேய் பிசாசு மாதிரி ஆவிகள்லாம் வந்துடுது போகிறது இதெல்லாம் இருக்குல்ல, அது 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவரோட பார்வைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நமக்கு அது தெரியாது, நமக்கு அந்த அமைப்பு இல்லைங்கிறதுனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்க முடியலையே தவிர. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மந்திரங்களை சொல்லி கடவுளை வழிபடுவது. அதாவது இப்போ நம்ம எல்லோரும் இறைவனை சாதாரணமாக வேண்டிக்கிட்டால் போதும் இல்லையா. ஒரு கடவுளுக்குன்னு சில மூல மந்திரம் இருக்கும். அது சித்தர் மந்திரமாகவும் இருக்கலாம், வடமொழி மந்திரமாகவும் இருக்கலாம், இல்லை தமிழ் மந்திரமாகவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்தந்த கடவுளுக்கு எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும், என்னென்ன பூஜை பொருட்கள் வச்சா அந்த பலன் முழுமையாக கிடைக்கும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். இதை தானே நம்ம சங்கக கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். வாசிகி கால சர்ப்பதோஷமாக இருந்தாலும் சங்கக கால சர்ப்பதோஷமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் கேதும் எல்லா லக்னத்துக்கும் நல்ல பலனை தான் கொடுப்பார்கள். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, அது நல்ல பலனை கொடுக்காது. கேது ரொம்ப அளவுக்கு படுத்தி எடுக்கும்னா கூட ராகு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, உலக அனுபவங்களை ராகு நிறைய கொடுக்கும். பல பேர் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட வசதி இருக்கவில்லை, ஏதாவது ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் தான் மகிழ்ச்சியாக போவாங்க. அது மூலமாக சில அனுபவங்களை திரட்டிட்டு வருவாங்கள்ல. அதனால் 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் பார்த்திங்கன்னா ஒரு உலகியல் அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க தான் பார்க்கணுமே தவிர இது இப்படி இருந்துட்டாலே இந்த தோஷம்தான். இந்த தோஷத்துக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சால் தான் அது விலகும் அப்படின்னு சொல்கிறது தவறு. நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனால 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு போயிடாது, 3ஆம் இடத்துல இருக்கிற கேது 2ஆம் இடத்துக்கு போயிடாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொன்ன பரிகாரம் தான். ராகு கேதுனால தான் நம்ம லைஃப் ஒரு பாதிக்கப்படுதுங்கிற ஒரு எண்ணம் மனசில் உங்களுக்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக செய்ய வேண்டியது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் சங்கரன் கோயில், மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் காளஹஸ்தி, அங்கே போய் அதுக்கான பூஜைகளை செய்துக்கிட்டால், ஆன்மீகத்து மேலே நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டும் செய்துக்கிட்டால் போதுமானது. மற்றவர்களுக்கு காலம் மாறும்போது எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்தால் மட்டும் போதுமானது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.